இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கணவருடைய இருதயம் அந்த குணசாலியான ஸ்திரீயை நம்பும். அவளுடைய விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். உற்சாகத்தோடு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 19வது வசனம். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். பாருங்க, ராட்டினத்தில் வைக்கிறாரா? இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா அவங்க பிஸ்னஸ் விமன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இந்த ராட்டினம்ங்கிறது ஒரு மிஷின். என்ன அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராட்டினம் எதை நெய்ய பயன்படுதுன்னா ஆடை நெய்ய பயன்படுது. ஆடைங்கிறது ரட்சிப்பை குறிக்கிறது. அப்போ ஆத்தும ஆதாயம் செய்ய தன் கரங்களை அந்த ராட்டினத்தில் வைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு. அப்போ ஆத்தும ஆதாயம் செய்ய பிரயாசப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன சொல்றீங்க, இதெல்லாம் மிஷினரிகளோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நிறைய மிஷினரிகள் நம் அயல் தேசத்திலிருந்து கடந்து வந்து நம் தேசத்திற்கு வந்ததுனால தான் நம்ம தேசத்தில் அநேகர் படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிறைய மிஷன் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்லாம் நிறைய உருவாகி இருக்குதுன்னு. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது மாதிரி இந்த வெளிச்சம் வட இந்தியாவிலையும் பிரகாசிக்கணும்ல. அங்க நிறைய அதெல்லாம் மிஷினரிகள் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க மிஷினரிகள் பார்த்து கொள்வார்கள். ஆம்தான். ஆனா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டு நம்ம வந்து வட இந்தியாவுக்கு போய் நம்ம வந்து மிஷினரியா வேலை பார்க்கணும்னு அர்த்தமா? அங்கே அப்போ மிஷினரியா போகிறவங்க தான் குணசாலியான ஸ்திரீயா அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து அவங்கெல்லாம் வேற இடத்துக்கு போய் வேலை பார்க்குறாங்க, மிஷினரிகளாக இருக்கிறாங்க. நம்ம உள்ளூர் மிஷினரிகளாக இருக்கணும்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம தெருவில் உள்ளவங்களை, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை சொல்லணும். அவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா குணசாலியான ஸ்திரீ ராட்டினத்திலே கை வைக்கிறாள். அப்போ ஆத்துமா ஆதாயம் செய்ய பிரயாசப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் விளைய செய்யாமல் இருப்பாரா? விளைய வைக்கிறவர் அவர். சரியா? நம்ம பிரயாசப்படும் பொழுது அந்த ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் நமக்கு தருவார். அதுதான் அதுல இருக்குது. அவளுடைய விரல்கள் கதிரை பிடிக்கும் அப்படின்றது. கதிர் அப்படின்னா நல்லா நெல்மணிகள், நல்லா இந்த அறுவடைக்கு தயாராகிருக்கிற அந்த கதிரை குறிக்குதுன்னு. அப்போ ஆத்தும அறுவடையை இந்த இடத்துல குறிக்குது. நம்ம ஆத்தும ஆதாயம் செய்ய பிரயாசப்படும் பொழுது ஆத்தும அறுவடையை நமக்கு தேவன் தருகிறார். நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆத்துமாக்களை நம்மளுக்கு கொள்ளை பொருளை போல தருவார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று இருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஞானம் உள்ள குணசாலியான ஸ்திரீயும் அதை அறிந்தவளாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பிரச்சனை மிகுந்ததாக தான் இருக்கும். நம்ம இங்கே நினைக்கிறோம் நம்ம காணிக்க அனுப்புனா போதும் அப்படின்னு நினச்சிருந்தோம். நம்மெல்லாம் இப்போ வந்து மே மாதம் லீவ் அப்படி தானே. இந்த லீவு டைமில் நம்ம பிள்ளைங்களை எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போகணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்காவது கூட்டு போய் தண்ணி காமிச்சிட்டு வந்துடுவோன்னு. ஆனால் அந்த மிஷினரிகள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த லீவு டைம் தான் அந்த பிள்ளைங்களை தன்னோடு சேர்த்து கொள்வார்களாம். அதுவரை அந்த பிள்ளைங்கள்லாம் தனியாக ஹாஸ்டலில் நின்று தான் படிப்பாங்களாம். இத்தனை பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் தான் அவங்க அங்கே மிஷினரி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்க, அந்த மிஷினரி தம்பதியினர் அவங்க பையனை அந்த லீவு முடிஞ்சு இந்த டோனாவூர் அந்த ஹாஸ்டலில் கொண்டு சேர்க்கிறதுக்காக வந்தாங்களாம். அப்போது அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அல்லது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜில் உள்ள பையன். அப்போ அந்த குட்டி தம்பி சொன்னானா, அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி
வாங்கித்தாங்கப்பா, பொம்மை கார் வாங்கித்தாங்க, அது மாதிரி ஒரு 5 ஸ்டார் சாக்லேட்டும் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னோடனே இந்த தகப்பனார் அதை ரெண்டையும் வாங்கி கொடுத்து ஸ்கூல் அந்த அந்த போர்டிங்கில் கொண்டு விட்டாச்சு. இப்போ வந்து திரும்பி இவங்க பிரயாணப்பட்டு கொண்டிருந்த வேலையில் நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க பையனுக்கு வாங்கின காரை கொடுத்தாச்சு, அந்த சாக்லேட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேயே இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா நம்ம பையன் ஆசைப்பட்டு கேட்டான், இதை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வந்து பார்க்கும்போது பார்த்தாங்களாம் அந்த பையன் அவை 2 கண்களிலும் கண்ணீர் நிறைந்தவனாக அந்த கார் அப்படி வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தானா. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு உள்ளம் உடஞ்சிட்டுன்னு அந்த பையனுடைய முதுகை தடவிட்டு, நான் அப்பா சீக்கிரம் வந்துடுவேன்ப்பா, நீ இப்படி அழாத, நீ வந்து ஏசப்பா பார்த்துப்பாங்க, நீ அழாத அப்படின்னோடனே அந்த பையன் கண்ணீரை தொடச்சிட்டு சொன்னானா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் அடுத்த லீவுக்கு அடுத்த டைம் நீங்கள் வர்ற வரைக்கும் இந்த காரை வச்சுக்கிட்டே நான் சமாளிச்சிருவேன், நீங்கள் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சானா. பாருங்க, மிஷினரிகளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. நம்ம அங்க போய் மிஷினரி ஊழியம் பண்ணணும்னு இல்லை, நம்ம உள்ளூர் மிஷினரிகளாக இருந்து நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். எங்க ஊர்ல சரோஜா பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு. அவங்க நல்ல வயதானவங்க தான், ஆனாலும் அவங்க வந்து நல்ல உற்சாகத்தோட நிறைய கிராமங்களுக்கு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறாங்க. ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அந்த எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் அவங்க கால் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் எங்கள் திருச்சபையில் அனுதினமும் சேர்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு குணசாலியான ஸ்திரீயானவள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. நம்மளும் அது போல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய பிரயாசப்படும் பொழுது, அதான் இதில் போட்டிருக்குல்ல பைபிள்ல, ராட்டினத்திலே கை வைக்கிறாள். நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா விளைய செய்வார், அந்த அறுவடையை நமக்கு தருவார். இந்த விதைகளை சுமந்து கொண்டு செல்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான். என்ன சுமந்து கொண்டு கண்ணீரோடு விதைக்கிறான், ஆனால் கண்ணீரோடைய அறுப்பான், நம்ம கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்போ நீங்கள் வந்து ஆத்தும ஆதாயம் பண்ணும் பொழுது அது வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை, நிறைய வேதனைகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த சந்தோஷத்தை, அந்த கம்பீரத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நம் ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். குணசாலியான ஸ்திரீனா தன் குடும்பத்தை கட்டுவதோடு மாத்திரமல்ல, ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்கிறதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. குணசாலியான ஸ்திரீ என்பவள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இதுவரை நாங்கள் எப்படினாலும் இருந்திருக்கலாம், இனிமேல் நாங்கள் உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நிறைய ஆத்துமாக்களை நாங்கள் அறுவடை செய்ய போகிறபடியால், அந்த அறுவடை நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட போகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.